Students, in the class la naama permutations and combinations maths la paapom. So இந்த ரெண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்கலாம்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிற செட் ஆஃப் நம்பர்ஸை எந்த லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? n. நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கங்க. என்ன வரும்? 1 2 3 4 5. அதை கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னா 5 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? ஃபேக்டோரியல் நொட்டேஷன். ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுத்து கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது 5 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு 6 நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுத்து கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது பேர் 6 ஃபேக்டோரியல். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு n நம்பர்ஸ் எடுத்து நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து மல்டிப்ளை பண்ணால் அது n ஃபேக்டோரியல். அப்போது ஃபேக்டோரியலுக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா தி ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் n natural numbers is called n factorial. இந்த n factorial இப்படி எழுதலாம் அல்லது இப்படி எழுதலாம். ஸோ இப்போ ஃபேக்டோரியலில் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, 1லேருந்து 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் 5 ஃபேக்டோரியல், 1லேருந்து 6 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் 6 ஃபேக்டோரியல், 1 to 10 வரைக்கும் கண்டினியூஸாக எழுதி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது 10 ஃபேக்டோரியல். இப்போ 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன அப்படின்னா அதோட வேல்யூ 1 தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறீங்க. Zero factorial is equal to 1. இப்போ நம்ம ஒரு சில ரூல்ஸை பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். சரி, இதில் என்னெல்லாம் பார்க்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ 2 ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஒர்க்கு செய்யறதுக்கு எம் இண்டிபெண்ட் வேஸ். ஒரு ஒர்க்கை எம் இண்டிபெண்ட் வேஸில் செய்யலாம், இன்னொரு ஒர்க்கை என் இண்டிபெண்ட் வேஸில் செய்யலாம். அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வேஸில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா m × n. If there are 2 works such that one work can be done in m independent ways, and the other work can be done in n independent ways. Then the total number of ways in which these two works
can be done is equal to m into n. ஸோ ரெண்டு ஒர்க்கையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வழியில் செய்யலாம்னா m into n வேஸில் செய்யலாம். சப்போஸ் 3 ஒர்க்ஸ் இருக்குன்னு வைங்க, mnp அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒர்க் கேன் பி டன் இன் m ways, செகண்ட் ஒர்க் கேன் பி டன் இன் n ways, தேர்ட் ஒர்க் கேன் பி இன் p ways அப்படின்னா, ஸோ தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் ஆல் தி 3 ஒர்க்ஸ் கேன் பி டன் எதுக்கு ஈக்குவல் m into n into p. ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். த ஃபஸ்ட் தியரம் இன் பெர்முடேஷன், அதாவது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸில் தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் தியரம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த எக்ஸாம்பிளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்னவா வச்சுக்கணும்னா சாய்ஸஸ் ஆர் சான்சஸ். வேஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும், சாய்ஸஸ் ஆர் சான்சஸ் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் பாருங்கள். In a class there are 10 boys and 8 girls. The class teacher has to select one boy and one girl for a function. In how many ways the teacher can select? ஸோ 10 boys 8 girls இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு டீச்சர் வந்து அந்த கிளாஸ் டீச்சர் ஒரு பாயும் ஒரு கேர்ளும் செலக்ட் பண்ணும். எவ்வளோ வேஸில் செலக்ட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ அந்த டீச்சருக்கு வந்து 2 ஒர்க் இருக்குது. ஒரு பாயை செலக்ட் பண்ணும், ஒரு கேர்ளை செலக்ட் பண்ணும். 10 பாய்ஸ்லேருந்து எத்தனை பாய்ஸை செலக்ட் பண்ணும், அவங்க 1 பாயை செலக்ட் பண்ணும். அப்போ அவங்களுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்குது, 10 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ தி நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் a teacher can select 1 boy from 10 boys is 10. ஸோ ஃபஸ்ட்டு ஜாபை செய்யறதுக்கு அவங்களுக்கு 10 சாய்ஸஸ் இருக்குது. 10 வேஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் ஒன்று தான், 10 சாய்ஸஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, அதே மாதிரி செகண்ட் சாய்ஸுக்கு பாருங்கள். செகண்ட் ஒர்க்குன்னா 8 கேர்ள்ஸ்லேருந்து ஒரு கேர்ளை செலக்ட் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்குது, 8 சாய்ஸஸ் இருக்குது. அப்போ செகண்ட் ஒர்க்குக்கு அவங்க 8 வேஸில் செய்யலாம், ஃபஸ்ட்டு ஒர்க்கை 10 வேஸ் செய்யலாம். அப்போ இந்த முன்னாடி சொன்ன தியரி படி ரெண்டையும் சேர்த்தோம்னா மொத்தமாக எத்தனை வழியில் செய்யலாம், ஃபர்ஸ்ட் ஒர்க் கேன் பி டன் இன் 10 ways, செகண்ட் ஒர்க் கேன் பி டன் இன் 8 ways. ஸோ டோட்டலி போத் ஒர்க் கேன் பி டன் இன் எவ்வளோ வேஸ், 10 into 8 80 ways. ஸோ அப்போ இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். One boy can be selected from 10 boys in 10 ways. அவங்களுக்கு 10 சாய்ஸஸ் இருக்குது, அதுலேருந்து ஒருத்தர் இருக்கும். அதே மாதிரி one girl can be selected from 8 girls in 8 ways. அவங்களுக்கு 8 சாய்ஸஸில் எதை வேணால் அவங்க யாரை வேணால் எடுத்துக்கலாம். therefore one boy and one girl can be selected from 10 into 80 is equal to 80 ways. ஸோ அவங்களுக்கு இப்போ எத்தனை சாய்ஸஸ் இருக்குது, 80 சாய்ஸஸ். ஒன் பாய் ஒன் கேர்ளை செலக்ட் பண்ணுறதுக்கு. சரி, இதையே நம்ம சின்ன நம்பர்லேருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ பாய்ஸ் வந்து 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் கிளாஸில். B1 B2 B3ன்னு வச்சுக்கலாம். கேர்ள்ஸ் 2 கேர்ள்ஸ்னு வச்சுக்கலாம். G1 G2. 3 பாய்ஸ்லேருந்து ஒரு பாயை செலக்ட் பண்ணும், 2 கேர்ள்ஸ்லேருந்து ஒரு கேர்ளை செலக்ட் பண்ணும். அப்போ என்னென்ன காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரும்னு பாருங்கள். பாய் 1 கேர்ள் 1 செலக்ட் பண்ணலாம், அல்லது பாய் 1 கேர்ள் 2, ஆர் பாய் 2 கேர்ள் 1, பாய் 2 கேர்ள் 2, பாய் 3 கேர்ள் 1, பாய் 3 கேர்ள் 2,
by 3. ஸோ அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு டோட்டலாக எத்தனை சாய்ஸஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ 3 பாய்ஸில் ஒரு பாயை 3 வேஸில் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 2 கேர்ள்ஸில் ஒரு கேர்ளை 2 வேஸில் செலக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 3 × 2 6 வேஸில் அவங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இது சின்ன நம்பர்னால நம்ம ஈஸியாக இங்கே போட்டு காட்டிட்டோம். பட் 10 8 முன்னாடி சொன்ன ப்ராப்ளத்தில் பார்த்தோம்னா 80 வேஸ் எழுதினோம்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ இப்போ இந்த சின்ன நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஒர்க்கும் செய்கிறதுக்கு எவ்வளோ வேஸ் இருக்கோ அதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒர்க்கு செய்கிறதுக்கு எவ்வளோ வேஸ் இருக்கோ அத்தனையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கும் அல்லது அவ்வளோ வேஸ் இருக்கும் மொத்தமாக அந்த டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், there are 3 letters. ஸோ 3 letters இருக்குது and 4 boxes. 4 boxes. In how many ways the letters can be posted in the boxes? ஸோ லெட்டர்ஸை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், letter 1, letter 2, letter 3ன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது, 1 2 3 4. இந்த லெட்டர் 1 போஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 சாய்ஸஸ் இருக்குது. அப்போ லெட்டர் 1க்கு தி லெட்டர் 1 கேன் பி போஸ்டட் இன் 4 வேஸ். எவ்வளோ சாய்ஸ் இருக்கோ அவ்வளோ வேஸ் சொல்லணும், அதுதான் ரூல். ஸோ லெட்டர் 1க்கு மட்டும் 4 வேஸ் இருக்குது. லெட்டர் 2 அதுவும் பாக்ஸ் 1 ஆர் பாக்ஸ் 2 ஆர் பாக்ஸ் 3 ஆர் பாக்ஸ் 4ல் போஸ்ட் பண்ணலாம். ஸோ லெட்டர் 2 போஸ்ட் பண்ணுறக்கும் நமக்கு 4 வேஸ் இருக்குது அல்லது 4 சாய்ஸஸ் இருக்குது. லெட்டர் 3 போஸ்ட் பண்ணுறக்கும் we have 4 choices. ஸோ 3 லெட்டர்ஸும் சேர்ந்து அப்போ எவ்வளோ வேஸில் போஸ்ட் பண்ணலாம், 4 × 4 × 4 × 4 is equal to 64 ways. ஏன், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்லுது, if one work can be done in m ways, independent ways, and another work can be done in n ways, both can be done in m × n ways. இங்கே அதே மாதிரி 3 ஒர்க்ஸ் நம்ம செய்கிறோம். என்ன, லெட்டர் 1 போஸ்ட் பண்ணுறோம், அது ஒரு ஒர்க்கு. லெட்டர் 2 போஸ்ட் பண்ணுறோம், அது ஒரு ஒர்க்கு. லெட்டர் 3 போஸ்ட் பண்ணுறோம், அது ஒரு ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு 4 வேஸ் இருக்குது, செகண்ட் ஒர்க்குக்கும் 4 வேஸ் இருக்குது, அதாவது சாய்ஸஸ் இருக்குது. தேர்ட் ஒர்க் செய்யறதுக்கும் 4 வேஸ் இருக்குது. அப்போ 3ஐயும் கம்பைன் பண்ணி மொத்தமாக எவ்வளோ வேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 64 வேஸ். சரி, இப்போ நம்ம பெர்முடேஷனை பற்றி பார்ப்போம். பெர்முடேஷனை பார்க்கறதுக்கு ஒரு பெர்முடேஷன் அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 4 letters A B C D, இந்த 4 letters இருக்கு. இதிலிருந்து 3 letters எடுத்து டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபோர் லெட்டர்ஸ்லேருந்து 3 letters எடுத்து நான் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை காட்டணும். எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் 3 letters எடுத்துக்கிறேன்னு வைங்க, ஏ பி சி, ஏ சி பி இப்படி எழுதலாம். அடுத்தது இதைவே பிஏ ஃபஸ்ட் எழுதுனேன்னா பிஏசி, பிசிஏ. சிஏ ஃபஸ்ட் எழுதுனா சிஏபி, சிபிஏ. ஸோ எத்தனை வேஸ் வருதுன்னு பாருங்க, 6 வேஸ். ஸோ அடுத்த 3 லெட்டர் நான் எப்படி எடுக்கலாம், ஏசிடி, அப்புறம் பிசிடி, ஏபிடி. 3 லெட்டர்ஸை இப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுலேயும் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் காட்டணும். ஸோ இதை தவிர வேறு எப்படியாவது 3 letters எடுக்க முடியுமா, ஏசிடி எடுத்தாச்சு, பிசிடி எடுத்தாச்சு, ஏபிடி எடுத்தாச்சு.
வேறு 3 காம்பினேஷன்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போது இந்த ஏசிடிலையும் நான் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை காட்டலாம்? ஏடிசி, அப்புறம் சிஏடி, சிடிஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏ ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, டிஏசி, டிசிஏ, அது மாதிரி பிசிடி, பிடிசி, சிஏ ஃபஸ்ட்டு போடுங்க, சிபிடி, சிடிபி, டிஏ ஃபஸ்ட்டு போடுங்க, டிபிசி, டிசிபி, இதில் ஏடிபி, அப்புறம் பிஏ ஃபஸ்ட்டு போடுங்க, பிஏடி, பிடிஏ, அப்புறம் டிஏ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஏபி, டிபிஏ. ஸோ இந்த 4 லெட்டர்லேருந்து 3 லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இது டோட்டலாக எவ்வளோ? இது ஒரு 6, இதில் ஒரு 6, இதில் ஒரு 6, இதில் ஒரு 6, எவ்வளோ? 24 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் பெர்முடேஷன், டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதில் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும் பாருங்கள். ஏபிடி ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஏடிபி ஒரு அரேஞ்ச்மெண்ட். இங்கே ரெண்டுலேயுமே சேம் லெட்டர்ஸ் தான் இருக்குது, பட் பொசிஷன் மார்ச்சுன்னு வைங்க, அதை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்லணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டர், வரிசை. ஏ ஃபஸ்ட்டு, பி செகண்டு, டி தேர்டு, அது ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதுவே ஏ ஃபஸ்ட்டு, டி செகண்டு, பி தேர்டுன்னு வருதுன்னா அது ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன? பெர்முடேஷன். சரி, இது இப்போ எப்படி சொல்லணும்னு பாருங்கள். இங்கே மொத்தமாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ தி நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் 3 different letters taken from 4 different letters is called permutation of 3 different things taken from 4 different things at a time. So 4 different things 3 different things அல்லது 4 different letters 3 different letters எடுத்து எவ்வளவு different arrangements கொடுக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் permutation of 3 different letters taken from 4 different letters. சரி, இப்போ இந்த 4 3க்கு பதிலாக நம்ம NRன்னு வச்சுக்கலாம். டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ், எவ்வளோ திங்ஸ் இருக்குது? n டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதுலேருந்து எவ்வளோ திங்ஸை எடுக்கிறோம்? ஆர் திங்ஸ். n திங்ஸ் டிஃப்ரெண்ட், அதுலேருந்து ஆர் திங்ஸ் எடுக்கிறோம். இப்போது இதில் எவ்வளோ டோட்டல் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வருதோ அதை எப்படி சொல்லணும்? பெர்முடேஷன் ஆஃப் n different things taken or at a time அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பெர்முடேஷனுக்கான டெஃபினிஷன். ஸோ அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பாருங்கள். தி நம்பர் ஆஃப் different arrangements that can be obtained by taking or things. எவ்வளோ திங்ஸ் எடுக்கிறோம்? ஆர் திங்ஸ் ஃப்ரம் n different things. n different things இருக்குது, அதுலேருந்து ஆர் திங்ஸ் எடுத்து எவ்வளவு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை கொடுக்க முடியுமோ திங்ஸ் இஸ் கால்டு பெர்முடேஷன் ஆஃப் n different things. Taken or at a time. ஸோ இதுதான் n டிஃப்ரெண்ட் திங்ஸ்லேருந்து ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட். எப்படி சொல்லணும்? பெர்முடேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ்
taken r at a time. இதுக்கு என்ன மீனிங்? n டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது, அதிலிருந்து r திங்ஸை எடுத்து, அந்த r திங்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா n திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுலேருந்து தான் நம்ம r திங்ஸ் எடுக்கிறோம். அப்போ அந்த ஆரும் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். அப்படி எடுத்து நம்ம டோட்டலாக எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸை கொடுக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் பெர்முடேஷன். பெர்முடேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NPR. NPR is equal to n factorial by n minus r factorial. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் பாருங்கள், n வந்து எவ்வளோ டோட்டலாக 4 லெட்டர்ஸ் இருந்துச்சு, அதுலேருந்து எத்தனை லெட்டர்ஸ் எடுத்தோம்? 3 லெட்டர்ஸ் எடுத்தோம். அப்போ அதை நம்ம எப்படி எழுதணும்னா 4p3, permutation of 4 different letters taken 3 at a time அப்படின்னு இதை படிப்போம். ஸோ 4p3 அதுக்கு என்ன ஃபார்முலா? 4 factorial by 4 minus 3 factorial. 4 factorialனா என்ன? 4லேருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணலாம், 1லேருந்து 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணலாம். divided by 4 minus 3 1. 1 factorialனா 1 தான். ஸோ 1 1 cancel, 4 into 3 12, 12 into 2 24 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும். நம்ம அது முன்னாடியே காட்டிட்டோம். இதுவே 4 லெட்டர்ஸ்லேருந்து 2 லெட்டர்ஸ் எடுத்தால் எவ்வளோ வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும்? அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? 4p2. 4p2க்கு என்ன ஃபார்முலா? 4 factorial by 4 minus 2 factorial. 4 factorialனா 1 into 2 into 3 into 4னு எழுதலாம், அல்லது ரிவர்ஸாக 4 into 3 into 2 into 1னு எழுதி 4 minus 2 2. 2 factorialனா 2 into 1. 12 ways. செக் பண்ணி பார்ப்போம். ABCD. இதுலேருந்து 2 லெட்டர்ஸ் எப்படி எந்த காம்பினேஷன் எல்லாம் எழுதலாம்? AB, AC, AD இப்படி எழுதலாம். அடுத்தது BC, BD, CD. இதை தவிர வேறு ஏதாவது காம்பினேஷன் பாசிபிளானா இல்லை. ஏபி ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதை திருப்பி எழுதுனா பிஏன்னு வரும், இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா. ஏசியை திருப்பி எழுதுனா சிஏ. ஸோ இதில் 2 அரேஞ்ச்மெண்ட், இதுலேயும் 2 அரேஞ்ச்மெண்ட், இதில் 2 அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்போ டோட்டலாக பாருங்கள் 6 + 6 12 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் தி 3 letter words with or without meaning from the word maths. ஸோ இந்த மேத்ஸுங்கிற வேர்டில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அதிலிருந்து 3 லெட்டர்ஸ் மட்டுமே எடுத்து வித் ஆர் வித்தவுட் மீனிங் எவ்வளோ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதில் 5 லெட்டர்ஸ் இருக்குது, 5 லெட்டர்ஸ்லேருந்து 3 லெட்டர்ஸை எடுத்து எவ்வளோ வேஸில் அரேஞ்ச் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே n வந்து எவ்வளோ? 5. எவ்வளோ லெட்டர்ஸை எடுக்கணும்? 3 லெட்டர்ஸ் தான் எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? NPR அப்படிங்கும்போது 5p3. 5p3 நார்மலாக எப்படி எழுதுவோம்? 5 factorial by 5 minus 3 factorial. 5 factorialனா 5 into 4 into 3 into 2 into 1 by 5 minus 3 2 factorial 2 into 1. So 5 into 4 20, 20 into 3 60 ways or 60 words ஃபார்ம் பண்ணலாம். சரி, இப்போ நார்மலாக NPR ஒரே ஸ்டெப்பில் கூட இந்த ஃபார்முலா போடாமல் இப்படி எழுதலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5p2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 2. இந்த 5லேருந்து 2 நம்பர்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 4 20. செக் பண்ணி பாருங்கள். 5p2. So 5 factorial by 5 minus 2 factorial. 5 factorial na 5 into 4 into 3 into 2 into 1 divided by 5 minus 2 3 factorial 3 into 2 into 1. So 5 into 4 20. So இங்கே என்ன நம்பர் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும், அதாவது 2ன்னு இருந்துச்சுன்னா 5லேருந்து 2 நம்பர்ஸ், 5 1 4 1. 3 இருந்தால் அப்போ 5p3 என்ன எப்படி எழுதுவோம்? 5 4 3. 5லேருந்து 3 நம்பர்ஸ் எழுதணும். 5 into 4 20, 20 into 3 60. இங்கே ஏற்கனவே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தோம், 16 வந்திருக்கு பாருங்க. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ப்ராப்ளம் நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். If you like this video,
press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.